ஹரே கிருஷ்ணா. தெய்வத்து ராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருளுரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 9 பிரம்மதேவரின் பிரார்த்தனைகள் பதம் 32 யதா தூ சர்வபூதேக்ஷு தாருக்ஷு அக்னிம் இவஸ்திதம் பிரதிசக்ஷீத மாம் லோகோ ஜஹ்யாத் தர்ஹி ஏவ கஸ்மலம். மொழிபெயர்ப்பு: விறகினுள் தீ இருப்பதைப் போன்று அனைத்து உயிர் பொருள்களிடத்தும் அனைத்து பிரபஞ்சங்களிடத்தும் நான் இருப்பதை நீர் காணலாம். மனவாசகங்கடந்த பார்வையினை நீர் பெறும் பொழுதே அனைத்து வகையான மாயைகளிடமிருந்தும் நீர் விடுதலை பெற முடியும். பொருளுரை: பிரம்மதேவர் பௌதிக செயல்களில் ஈடுபட்டிருக்கும் காலத்து பகவானிடமுள்ள நித்திய உறவினை தான் மறவாதிருக்கும்படி அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். இப்பிரார்த்தனைக்கு பதில் கூறும் வகையில் பகவான் அவரிடம் தமது சர்வ வல்லமையுடன் கூடிய உறவின்றி பிரம்மதேவர் தான் வாழ முடியும் என்று சிந்திக்கக்கூடாது என்று கூறுகிறார். இதற்கு உதாரணமாக விறகிலுள்ள நெருப்பு கூறப்படுகிறது. விறகு பல்வேறு வடிவங்களை பெற்றிருந்தாலும் நெருப்பு ஒன்றாகவே இருக்கும். அதுபோல் உலக படைப்பில் உடல்கள் அனைத்தும் வடிவத்திலும் தன்மையிலும் வெவ்வேறாக இருந்த போதிலும் அவற்றிலிருந்து ஆத்மாக்கள் ஒன்றிலிருந்து மற்றொன்று வேறுபடுவதில்லை. நெருப்பானது எல்லா இடங்களிலும் வெம்மையாகத்தான் இருக்கும். அதுபோல ஆன்மீகச் சுடர் அல்லது பரமாத்மாவின் பாகம் என்பது எல்லா உயிர்களிடத்தும் ஒன்றாகத்தான் இருக்கும். இவ்வாறு பகவானின் சக்தியானது அவரது படைப்புக்கள் அனைத்திலும் வியாபித்திருக்கின்றது. இவ்வுன்னத ஞானமே ஒருவனை பௌதிக மாயையின் எனும் மாசுக்களிலிருந்து காக்கக்கூடியதாகும். பகவானின் சக்தியானது எல்லா இடங்களிலும் வியாபித்திருப்பதனால் ஒரு தூய ஆத்மா அல்லது பகவானின் தூய பக்தன் எல்லாமே பகவானுடன் உறவு கொண்டிருப்பதை காணக்கூடியவனாகிறான். ஆகையினால் அவன் வெளிப்பூச்சுக்களின் மீது பற்று வைப்பதில்லை. இத்தூய ஆன்மீக கருத்தே அவனை உலகத் தொடர்புகளின் அனைத்து மாசுக்களில் இருந்தும் காக்கிறது. ஒரு தூய பக்தன் அனைத்து சூழ்நிலைகளிலும் பகவானின் தொடர்பு மட்டும் இருப்பதை மறப்பதே இல்லை. ஹரே கிருஷ்ணா.